ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பாஸ்ட் லவ், உங்கள் எக்ஸ் ஓகேவா, நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லவ் முடிஞ்சிருச்சா, இல்லை திரும்பவும் ரீயூனியன் ஆகுமா, ரீகன்சைல் ஆகுமா, நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்படி ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தொடர்ந்து திரும்பவும் இதில் ரீகன்சைல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவ்ஸ் பிரேக்கப் ஆனதுக்கான காரணம் என்ன? 9 of Cups, 5 of Cups, 10 of Swords reversed, 2 of Swords, Knight of Cups, Justice, 10 of Wands reversed, 8 of Pentacles, Strength and Page of Pentacles. ஓகே, இப்போ 10 cards எடுத்திருக்கோம். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கான காரணம் என்ன, ஏன் நோ கான்டாக்ட் வந்துச்சு, எதுக்காக செப்ரேஷன், எதனால் இப்படி ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் தொடருமா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே உங்களோட லவ் லைஃப்பில் பிரிவு ஏன் நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, உங்கள் பாஸ்ட் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சா, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா, எண்ட் ஆயிடுச்சா, இல்லை இன்னும் திரும்பவும் அது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 9 of Cups வந்திருக்கு. ஓகேவா, இந்த 9 of Cups சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பத்தில் ரொம்பவுமே வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் நினச்ச மாதிரியே இருந்திருக்கு, ரொம்ப ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. ஆஹா, இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சது மாதிரியான அந்த ஒருத்தரோட அந்த உங்கள் பர்சனோட ஃபீல், உங்கள் பர்சனோட கம்பெனி வந்து அப்போ நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம், இப்படி ஒரு பர்சன் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கலாம், ரொம்ப அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. ஓகேவா, இந்த 9 of Cups மூலயமா உங்களோட பாஸ்ட் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க தான் நம்ம லைஃப், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் இருந்திருக்கு. ஓகேவா, இதுதான் இந்த கப் மூலயமா நமக்கு தெரியுது. அடுத்து 5 of Cups, இந்த கார்டு நம்பர் 2 5 of Cups வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பெயின்ஃபுல் பிரேக்கப் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருக்கீங்க, பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு பெரிய கவலை, பெரிய வருத்தம், வலி அதில் இருக்கீங்க. இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும், அந்த பொண்ணு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து ஒரு பெரிய வலி காயத்தோடு தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்க. இன்னுமே வந்து நீங்களோ இல்லை வந்து உங்கள் பர்சனோ வந்து இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை நினச்சி, அந்த பாஸ்ட்டில் நடந்த சம்பவங்களெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. நீங்களாகவும் இருக்கலாம், உங்கள் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருமே கூட வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, இந்த 5 of Cups கார்டு மூலயமா அதுதான் தெரியுது. அதே மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலுக்கு மேலே இன்னுமே ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையுமே திரும்பவும் ரீகன்சைல் ஆகும், ரீயூனியன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த கார்டு கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 5 of Cups மூலயமா ஒரு பெயின் ஆஃப் பிரேக்கப்பு தான் இந்த கார்டு சொல்லுது. ஓகேவா, ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக வந்து உங்களோட பிரேக்கப் இருந்திருக்கு, அதை நினச்சி இன்னமும் நீங்கள் ரெண்டு பேருமே வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ வந்து வருத்தப்படலாம், இல்லை ரெண்டு பேருமே கூட அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப அந்த பெயின் இன்னுமே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது, திரும்பவும் இந்த லவ் வந்து ரீகனெக்ட் ஆகிடும், ரீகன்சைல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த 5 of Cups மூலயமா தெரியுது. அடுத்து கார்டு 3 10 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் ஒரு ஹீலிங் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படிங்கிறது
இந்த கார்டு மூலயமா தெரியுது. 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ்னால் வந்து ஒரு பெரிய வலி வேதனையில் இருக்கிறது. 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு பெயின் ஃபேஸ் வந்து உங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படிங்கிறது இந்த ரிவர்ஸில் வந்திருக்கு இல்லையா, இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ அந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து ஹீல் ஆகிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத இந்த 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ரிவர்ஸ்ட் கார்டு வந்து நமக்கு ரிவீல் பண்ணுது. ஓகே, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சாலுமே நீங்கள் வந்து அதுலேருந்து ஹீல் ஆகி மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதே இடத்துல விழுந்து கிடக்காம அந்த வலிகளையும் வேதனையும் நினச்சி தேங்கிட்டு இருக்காம, அதை நினச்சி ரொம்ப ஒரு வலியோட வேதனையோட அனுபவிச்சுட்டு அதிலே தயங்கி அதுக்குள்ளேயே சுழண்டுட்டு இருக்காம, அதிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு, அதிலிருந்து வெளியேறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கிறது இந்த ரிவர்ஸ்ட் கார்டு மூலயமா தெரியுது. இதுவே அப்ரைட்டாக இருந்தால் வேறு மாதிரி எனர்ஜி இருக்கும். ஸோ இது வந்து ரிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியில் இருக்கீங்க, ஹீலிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு வந்து நல்ல தெளிவாக தெரியுது. ஓகே, அடுத்து கார்டு நம்பர் 4. இது என்ன? 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க, பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அதுதான் வந்து இந்த 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்லுது. உண்மையிலேயே இந்த பிரேக்கப்புக்கு வந்து பெரிய காரணமே வந்து இந்த கன்ஃபியூஷனும் ஒரு இன்டிசிஷனும் தான். நீங்கள் வந்து பயங்கர குழப்பத்தில் இருந்திருக்கீங்க, எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு எல்லாத்தையுமே குழப்பிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல், ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியாமல் குழம்பி போயிருந்திருக்கீங்க. அது வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை குறைச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது. ஸோ நீங்கள் கிளியர் டிசிஷன் எடுக்கிறது டிலே ஆனது கூட உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை குறைஞ்சி பிரேக்கப் ஆனதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இந்த ஹார்ட் வர்ஸ் மைண்ட் கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு உங்ககிட்ட. மனசு சொல்கிறத கேட்குறதா, மைண்ட் சொல்கிறத கேட்குறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருக்கீங்க. எதை சூஸ் பண்ணுறது, எந்த பாதையில் போகிறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்தது தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு காரணம். நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் டிலே பண்ணிங்க. அது உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை ஃபுல்லாமே அப்படியே குறைச்சிருச்சு. இவரை நம்பலாமா வேண்டாமா, இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இவங்க நிஜமாவே ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா, நம்மளோட ஃப்யூச்சர் இவங்க தானா, லைஃப் லாங் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் போகுமா அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் டிசிஷன் எடுக்கிறத வந்து டிலே பண்ணதால், நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்காததுனால அவங்க வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, உங்களோட டிலே தான் வந்து அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பிரேக்கப் அண்ட் செப்ரேஷனை வந்து லீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த நைட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னுமே வந்து ஒரு அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதே ஃபீலிங்ஸ், அதே எனர்ஜி, அதே எமோஷன்ஸ் இன்னமும் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே இருக்குது. ஓகேங்களா, அது வந்து இந்த நைட் ஆஃப் கப்ஸ் மூலயமா நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியுது. நைட் ஆஃப் கப்ஸ், இந்த கப்ஸை எப்போவுமே கப்ஸ் வந்து ஃபீலிங்ஸை சொல்கிறது. இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை முழுக்க முழுக்க ரிவீல் பண்ணுது. ஓகே, ஆனால் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ், அது எதையுமே வந்து அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை, அவங்க சொல்லிக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து அடக்கி வச்சிட்ருக்காங்க. அதை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஓகே, உங்கள் பர்சன் இன்னமும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. அதே எமோஷன், அதே லவ், அதே கேர், அதே அஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது. பட் அது எதையுமே அவங்க வந்து வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க. அவங்களோட மனசில் இன்னுமே காதல் இருக்குது உங்கள் மேலே, அந்த லவ், அந்த பியூர் லவ் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு இண்டிகேட் ஆகுது. ஓகே, இந்த கார்டோட இண்டிகேஷன் என்னென்னா, ஸ்டில் அந்த பர்சன் வந்து உங்களோட பர்சன் ஸ்டில் இன் லவ் வித் யூ. அதான் ஓகேவா, அதுதான் இந்த கார்டு வந்து நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் கார்டு. ஓகே, ஜஸ்டிஸ் கார்டு எப்போவுமே வந்து கர்மாவோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கர்மா வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான்
ஜஸ்டிஸ் கார்டு லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, யூஸ்வலாகவே ஜஸ்டிஸ் கார்டு வந்து நமக்கு கர்மா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நம்ம வந்து நேர்மை நீதி நியாயத்தை காப்பாற்றணும், நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடாதுங்கிறத நமக்கு வந்து சொல்கிற கார்டு தான் ஜஸ்டிஸ் கார்டு. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு கர்மா கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களுக்குமே உங்கள் பர்சனுக்கும் இடையில இருந்த இந்த கனெக்ஷன் வந்து ஒரு கார்மிக் கனெக்ஷன். ஓகேவா, அது வந்து இந்த கார்டு, இந்த ஜஸ்டிஸ் கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு கார்மிக் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெசனை கற்றுக் கொடுக்க வந்திருக்கு. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பும் சரி, இப்போ இருக்கிற இந்த செப்பரேஷனுமே சரி, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கு. ஓகேவா, சில வலி வேதனைகள் இது மூலயமா நீங்கள் பல பாடங்களை கற்றுட்டு இருந்திருப்பீங்க. கர்மா பேலன்ஸ் ஆன பிறகு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு ட்ரூ லவ்க்கான ஒரு கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா 10 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ 10 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்டுங்கும்போது ரிலீஸ் ஆஃப் பர்டன். இது வந்து அப்ரைட்டாக வந்திருக்கு. 10 ஆஃப் வான்ஸ் அப்ரைட்டாக வந்திருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பேர்டனை மீன் பண்ணுற கார்டு. இது ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ரிலீஸ் ஆஃப் பர்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது 2 பேருக்குமே வந்து நிறைய பேர்டன் இருந்துச்சு, நிறைய சுமைகள், உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது ரிலேட்டடான ப்ரெஷர், சொசைட்டி பற்றின ரெஸ்பான்சிபிலிட்டி, அது சம்மந்தமான ப்ரெஷர், அதே மாதிரி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுலேயும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஒர்க் வைஸு, உங்களோட எக்கனாமிக்கல் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ சொசைட்டி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய அந்த என்ன சொல்கிறது ரிலீஜியஸ் வைஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், கேஸ்ட் வைஸ், ஏஜ் வைஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேர்டன்ஸ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எக்கனாமிக்கலி உங்கள் 2 பேரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்மே ஈக்குவலாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அது ஒரு தடையாக இருந்திருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேர்டன் எல்லாமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ விட முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ எத்தனை தடைகள் வந்திருக்கு பாருங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதில். ஸோ இந்த காரணங்களால் கூட இந்த பேர்டன்ஸ், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ரெஷர், இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் உங்களோட பிரேக்கப்புக்கு. பட் இப்போ வந்து அந்த வெயிட் வந்து ஸ்லோவாக குறைஞ்சிட்ருக்கு. அந்த பேர்டனை நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வெயிட் எல்லாமே வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இந்த 10 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்ட் மூலயமா நமக்கு தெரிய வருது. ஓகேவா, அடுத்து இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இந்த 10 ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு வந்து எஃபர்ட், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கிறத காட்டுறது தான் இந்த 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல க்ரோத்தாக, நல்ல பில்டாக, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு ரிவீல் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் திரும்பவும் ரீகனெக்ட் ஆகணும் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவல் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேவா, 2 பேருமே ஈக்குவல் எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதே மாதிரி கமிட்மெண்ட் இருக்கணும், 2 பேருக்குள்ளேயும் கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ கமிட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து இன்னுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரீகனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, மிச்சம் இருக்குது, பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்னுமே எஃபர்ட் போடணும், நீங்கள் போட்ட எஃபர்ட் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் எஃபர்ட் போடணும், இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் 2 பேருமே கமிட்மெண்ட்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது எஃபர்ட், நீங்கள் போடுற எஃபர்ட் இது ரீகனெக்ட் ஆகணும், ரீகன்சைல் ஆகணும்னா நீங்கள் போடுற எஃபர்ட் பத்தலை. ஸோ நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும், இன்னும் எஃபர்ட் போடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து இது வந்து 9th கார்டு என்ன வந்திருக்குன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து உங்களோட இன்னர் பவரை ரிவீல் பண்ணுற ஒரு கார்டு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது
இந்த ஸ்ட்ரென்த் கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து எமோஷ்னலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த ஒரு கார்மிக் கனெக்ஷனால் நீங்கள் பிரிஞ்சது, இந்த வலி, இந்த பீரியடில் நீங்கள் அனுபவித்த வலி, வேதனை, இது எல்லாமே வந்து உங்களை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வலிமையான ஒரு பர்சனாக உங்களை மாற்றிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த லவ்வை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு, ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் அண்ட் கரேஜ், பொறுமையும் தைரியமும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பொறுமையும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் அந்த ட்ரூ லவ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஒரு உண்மையான அன்பு வந்து வெளிப்படும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம அன்பையே வெளிப்படுத்தவே முடியாது. பொறுமை இழந்து, நிதானத்தை இழந்து நம்ம செயல்படும் போது நம்ம மனசில் இருக்கிற அன்பு, நம்மளோட அன்பை வந்து நம்ம வெளிக்காட்ட முடியாத சூழல் அமையும். நம்மளோட அன்பை வெளிக்காட்ட முடியாமல் தவறான புரிதல்கள் மூலம் பிரேக்கப் ஏற்பட்டுரும். ஸோ ட்ரூ லவ், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் போகணும், ஒரு ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா அந்த இடத்துல பேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 10வது கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஃப்யூச்சர் எனர்ஜி தான் இந்த 10வது கார்டு. ஓகே, இது வந்து ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேருக்குமே ஒரு நியூ பிகினிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் பர்சன் வந்து திரும்பவும் ஸ்லோவாக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஃப்ரெஷ் லவ் லைஃப்பை வந்து உங்கள் கூட அவங்க வந்து ஒரு நியூ பர்சனாக உங்கள் கூட வந்து அவங்க தொடங்கலாம். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இது கொடுக்குது. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் நிறைய லெசன்ஸ் வந்து இப்போ கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த லவ் லைஃப்பில் வந்து இந்த லெசன்ஸ் மூலியமாக இந்த லெசன்ஸ் மூலியமாக இதுக்கப்புறம் உங்களோட லவ் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நிறைய லெசன்ஸ், கார்மிக் லெசன்ஸை இப்போ கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அடுத்த ஒரு லவ் லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சனாக இருப்பீங்க. பாஸ்ட் லவ் லைஃப்பில் ஏற்பட்ட அந்த ப்ராப்ளம்ஸ், வந்த பிரச்சனைகள், அது எதுவுமே இதில் வராத மாதிரி ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்சன் வருவாங்க. அவங்க கூட ஒரு பீஸ்ஃபுல்லான, இதுக்கு முன்னாடி அனுபவித்த வலி, வேதனை எதுவுமே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று இதே பர்சன் கூட ரீகனெக்ட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் புதுசாக ஒரு லவ் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீடிங் டோட்டலாக இந்த 10 கார்ட்ஸும் சொல்கிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு செப்ரேஷன் நடந்துச்சு. கர்மா பேலன்ஸ், அப்புறம் வந்து இந்த கன்ஃபியூஷன் காரணமாக தான் இந்த செப்ரேஷன் நடந்திருக்கு. ஓகே, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இன்னுமே அந்த கனெக்ஷனில் வந்து எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் இன்னும் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே அந்த லவ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன், 2 பேருமே ஓப்பன் கம்யூனிகேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நியூ சான்ஸு தான் கொடுக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும், அப்படி ரீகன்சைல் ஆகணும், ரீயூனியன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எஃபர்ட் போடணும். ஓப்பன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அந்த உங்களுக்கு இந்த கார்மிக் லெசனை கொடுத்ததே இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் இந்த லைஃப்பில், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது அதான். ஒன்று, ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ண தவறெல்லாம் பண்ணாமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது, ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. பாஸ்ட் முடிஞ்சாலும் லவ் லைஃப் முடியலை. ஒரு புதிய ஒரு அத்தியாயம், ஒரு நியூ சாப்டர் வந்து தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா, இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகேவா?
இதோட இப்போ நம்ம வந்து ஆரக்கிள் கார்டும் எடுத்து பார்க்கலாம். லவ் ஆரக்கிள் கார்ட்ஸில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஆரக்கிள் மெசேஜில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். லவ் ஆரக்கிள் கார்ட்ஸ் வச்சு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரீடிங்கை தொடர்ந்து ஆரக்கிள் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். daydreaming, reveal, unfinished business. Okay, daydreaming, I am always longing for you அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. நான் அவங்கள நினச்சி ஏங்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே உங்கள் நினைவில் தான் இருக்காங்க. டே ட்ரீமிங்கில் இருக்காங்க. உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேவா? உங்கள் நினைவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. நெக்ஸ்ட் ரிவீல், ஐ வாண்ட் டு டெல் யூ தி ட்ரூத். உங்ககிட்ட நான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும், உங்ககிட்ட உண்மையை வந்து சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். அடுத்து அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ், வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரிசால்வ் அண்ட் டிஸ்கஸ். ஓகே பாருங்கள், நம்ம என்ன ரீடிங் பண்ணமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் யூனிவர்ஸ் வந்து இந்த ஆரக்கிள் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ், நம்மக்கிட்ட நம்ம 2 பேருக்குள்ளேயும் தீர்க்கப்படாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தீர்க்கணும். அது எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரிசால்வ் அண்ட் டிஸ்கஸ். நம்ம பேசி சில விஷயங்களை தீர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, டேரட் ரீடிங் மூலயமா சொன்னது என்னென்னா, இந்த லவ் பாஸ்ட் லவ் வந்து உங்களுக்கு திரும்பவும் ரீகனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும். 2 பேரும் ஓப்பன் அப் பண்ணணும். ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் பேசணும். நிறையா எஃபர்ட் போடணும். எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புது நியூ லவ் லைஃப் தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரக்கிள் கார்ட்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்க. ஸோ நடந்த பிரச்சனைகள் இன்னும் பேசி தீர்க்கப்படாத விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பேசி தீர்த்தரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லவ் ஆரக்கிள் மூலயமா உங்கள் பர்சன் உங்கள் கூட ரீகன்சில் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ரீகன்சில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆரக்கிள் கார்டு மூலயமா நமக்கு அதுதான் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரீபில்ட் ஆகணும், ரீகன்சைல் ஆகணும். நீங்கள் உங்கள் இந்த செப்பரேஷன் வந்து சரியாகி நீங்கள் ரீயூனியன் ஆகணும் உங்கள் பர்சன் கூட அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணணும். நீங்கள் எல்லா உண்மைகளையும் அவங்கக்கிட்ட சொல்லணும். எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்க்கணும். ஓகேவா? இதுதான் இந்த ரீடிங் மூலயமா நமக்கு தெரிய வருது. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரீடிங்கை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.